தம்பி நான் என்ன சொன்னேன், நான் இங்க என்ன சொன்னேன், அரசியல் இங்க அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னால்தான் வெளியே வந்து அரசியல் பேசுறேன். இந்த பாபுஜி மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆரோக்கியமா என்ன வேணாலும் கேளுங்க. நீங்க இந்த தியானத்தை பத்தி பேசுங்க, ஆரோக்கியத்தை கொஞ்ச நேரம் அதை பத்தியும் பேசுவோம். அது பேசினா அது ஆரோக்கியமாகும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் நீங்க எடுத்துட்டு போங்க. தியான வகுப்புகள் பள்ளிகளில் வேணும், யோகா கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த டிசம்பர் 21 தியான தினத்தை எல்லா அரசாங்கமும் கொண்டாட வேண்டும். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற, இதுல மோடி கொண்டு வந்தாருன்றதுக்காக இதை நீங்க தயவு செய்து பின்பற்றாம இருந்துராதுங்க. தியான தினத்தை கொண்டாடினால் நம் அனைவருக்குமே நல்லது. எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அனைத்து காரங்கள் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி. இலவசமா யோகா தியானம் இந்த ஆசிரமத்தில் வருடம் முழுவதும் உலகம் முழுவதும் இலவசமாக தியானமும் யோகாவும் கற்றுக்கொள்ள தரப்படுகிறது. அதனால நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி கொண்டால், நானே ஒரு எக்ஸாம்பிள், 24 மணி நேரம் என்னால் வேலை செய்ய முடியும். அதற்கு யோகாவும் தியானமும் யோகாவும் தான் எனக்கு உறுதுணையா இருக்கு. 3 மணி நேரம் வெயில்ல ஒரு தரல கடுமையான வெயில்ல நிக்க முடியும்னா அதுக்கு இந்த யோகா தான் எனக்கு பலன் தந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அவர் சொன்னீர்கள்ல, நான் வந்து இன்கிரெடிபிள் இந்தியா மட்டும் இல்ல, நான் வந்து மிக உயர்ந்த நிலையில் இந்தியனாக அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் இந்தியனாக நான் பெருமைப்படுகிறேன். இந்தியாவின் ஏசியாலே யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை இசைஞானி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால தான் அவரை போய் வாழ்த்தும் போது திரை இசையை இந்த தமிழ் இசை வாழ்த்துகிறேன்னு சொன்ன அவர் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரும் தியானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசி இருக்கிறார். நிச்சயமா எல்லா அரசியல்வாதியும் தியானம் கத்துக்கணும், எல்லா அரசியல்வாதியும் யோகா கத்துக்கணும். யோகாவும் தியானமும் பொதுவானது. இது வந்து நாட்டின் கலாச்சாரத்தை பேசினா ஒரு கட்சிக்கானது அல்ல. அதனால எல்லா தமிழக அரசியல்வாதிகள்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அனைவரும் தியானம் செய்யுங்கள், அனைவரும் யோகா செய்யுங்கள். இது அரசியல் இல்ல, ஆன்மீகமும் இல்ல, ஆரோக்கியம் ஒரு மருத்துவரா சொல்றேன். நன்றி.